இப்படி தலையும் புரியாம காலும் புரியாம பண்ணுவோம் மீனாட்சி, ஏதோ ஒண்ணு பண்ணணும். இத்தனை இளவுக்கும் அந்த அயோக்கியம் கோவல் தானங்க காரணம். நாம அவனுக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? ஏன் நம்மளை போட்டு இப்படி ஆட்டி படைக்கிறான்? நாம அவன் திசை பக்கமே போகலையே, நம்மளை போட்டு இப்படி சீரழிக்கிறானுங்க. பண்ணதெல்லாம் இந்த குடும்பம் தானே. என்ன மீனாட்சி பேசுற? என்ன அவங்க குடும்பம் நம்ம குடும்பம்னு பிரிச்சு பேசுற? எல்லாமே நம்ம குடும்பம் தான். பிரிச்சு பாக்குற வேலையா முக்கியம் இப்ப? அதுக்கு இல்லைங்க, மகேஷ் பச்சை தண்ணி கூட பல்ல படாம இருக்காங்க. என்ன சொல்லி தேத்துறன்னே தெரியலங்க. மகேஷ், நீ சாப்பிடாம இருக்கிறதுனாலயோ அழுதுட்டு இருக்கிறதுனாலயோ எந்த பிரச்சனையும் தீந்துராது. பிரச்சனை வந்தா அது எப்படி தீர்க்கணும்னு பாக்கணுமே தவிர சோர்ந்து போனா எப்படிமா? இந்த சாந்தி வேலு பேசுறதெல்லாம் கேட்காத. செல்வரங்கம் ஏன் மாப்பிள, எனக்கு மட்டும் பதறாதா? வெறுமன பதறி என்ன பண்ண முடியும்? அப்பா, நான் போய் சரண்டர் ஆயிட்டுமா. என்ன கோபி சொல்ற நீ? நீ சரண்டரானா செல்வரங்கமோ இது ஜெகநாதனோ அசோக்கோ வெளியே வந்துட போறாங்களா? இந்த கோகுலோட அப்பங்கார கூடவே தெரியறான். அந்த இன்ஸ்பெக்டரோ இது மேலிடத்து விவகாரம், என்னால் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாரு. செல்வரங்க மாப்பிள்ளை விட்டுருவாருன்ட்டு தானே ஜெகநாதனும் அசோக்கும் போய் இங்க சரண்டரானாங்க. யாருமே விடலையே, செல்வரங்க மாப்பிள்ளையும் விடலையே. இல்லப்பா, இப்ப நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா கோகுல் தான். தப்பு பண்ணவே அவன் தான். ஆனா நாங்க துரத்திட்டு போனதால தள்ளி குச்சான். இப்ப அவன் செத்து போயிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட் பெரிய கேஸ் ஆயிடுச்சு. இப்ப அவன் ஆளே கிடைக்கலனா மாட்ட போறது நாங்க தானப்பா. அப்பா, எனக்கு தெரிஞ்சு அவன் செத்து இருந்தானா பிரச்சனை பெருசாயிருப்பா. இதுக்கு நான் போய் சரண்டர் ஆயிடலாம்ப்பா. எனக்கும் அதே பயம் இருக்கு கோபி. எங்க நான் தான் ராஜேஷ் வீட்லயே சொன்னேன்ல மாமா, இவர் சொல்ற மாதிரி கோகுல் செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஒரு யூகத்துல தாங்க சொன்னேன். ஆனா இப்ப என் சந்தேகம் நேரத்துக்கு நேரம் கூடிட்டே போகுது. அந்த கோகுல் செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கோகுல் எப்படிப்பட்டவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்துனவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டு அயோக்கியத்தனம் பண்ணி ரோஹிணிய நம்ப வச்சுவன். அவனுக்கு இந்த உலகத்துல யார் நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, நாம நல்லா இருக்க கூடாது. அவனோட நோக்கம் எல்லாமே உங்க மேலயும் என் மேலயும் தாங்க. என்ன சொல்ல வர மலர்? மாமா, கோகுல் சாகல, சாகவும் வாய்ப்பு இல்ல. அவனுக்கு நீச்சல் நல்லாவே தெரியும் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஒருவேளை வெள்ளம் அது இதுன்னு ஏதாவது வந்து நீச்சல் அடிக்க முடியாம வேணா செத்துருக்கலாம். ஆனா அங்க அப்படி இல்லையே. அதுக்கும் மேல கோகுல் சாவுக்கு பயந்தவன். சாவுக்கு பயந்தவனால தண்ணியில அப்படிலாம் குதிக்க முடியாது. அவன் தான் தப்பிச்சிருவான்ற நம்பிக்கையில தான் குதிச்சிருக்கான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் ஃப்ரெண்ட தப்பிச்சிட்டான். உள்ளத சொல்லணும்னா அவன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனா குதிச்சிருக்கான். ஏங்க, நீங்களே சொன்னீங்கல்ல பேக் கூட நான் போயிட்டேன்னு கெஞ்சி நானு. ஆனா நீங்க குடுக்கல. நகை போய் பணம் போய் எல்லாம் போய் அவன் நினைச்சது எதுவுமே பழிக்காம ஓடினவங்க. அவனுக்கு எவ்வளவு வன்மம் இருக்கும். ஏற்கனவே என் விஷயத்துல அடிப்பட்ட பாம்பா சுத்தினவன் இப்போ இன்னும் அதிகமா வெறியோட அலைய மாட்டான். ஆனா அவங்க அப்பா அங்க வந்து என் மகனை கொன்னுட்டாங்கன்னு சொன்னாரேம்மா. எல்லாம் நடிப்பு மாமா. உள்ளத சொல்ல போனா நான் நினைச்சது சரியா இருக்கும்னா இது அப்பனும் மகனும் கூட்டு சேர்ந்து பண்ண காரியம். எனக்கு இங்கே மேல டவுட் வருது. உனக்கு கோகுலோட கல்யாணமான புதுசுல உனக்கு சப்போர்ட்டா அவர் இருந்திருக்காரு. உனக்கு சப்போர்ட்டா தான் அவனை அடிச்சு விரட்டி வெளில போறான்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி திடீர்னு மாறுவாரு? அதனால நான் என்ன கேக்குறேன்னா, அவர் எப்படி திடீர்னு கோகுலுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு கேக்குறேன். ஏன்னா ரோஹிணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அவர் ஒத்துக்கவே இல்ல. இப்ப மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டு உனக்கு எதிரியா இருப்பாரு? என்னங்க சொல்றீங்க? அந்த கோகுலோட நடிப்ப எங்க அப்பா, எங்க அம்மா, என் அண்ணன், ஏன் என் குடும்பமே நம்பல. பாத்தமைங்க, எல்லா தப்பையும் பண்ணிட்டு நல்லவனா என் வீட்டுக்குள்ள வந்து என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி எங்க அப்பாவை அவன் விரல் நீட்டுற திசையெல்லாம் தலையாட்ட வச்சானே. அவனுக்காக சொல்லி தரணும். ஏன் இத்தனைக்கும் மேல உங்ககிட்டே நல்லவனா நடிச்சு வந்தானே. இதுக்கு மேலேயும் சொல்லணும்னா இத்தனை நாள் இத்தனை மாசம் பையன் செத்தானா பொழைச்சானான்னு எட்டி கூட பாக்காத அவங்க அப்பா இப்ப எதுக்கு வரணும்? வந்ததும் வராதுமா என்ன எது நம்ம கிட்டயோ இல்ல எங்க அப்பா கிட்டயோ ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. எதுக்கு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? எதுக்கு எஸ்பி வரைக்கும் போனோம்? எல்லாத்துக்கும் மேல எதுக்குங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணணும்? இங்க பாருங்க, காரியம் ஆகணும்னா அந்த கோகுல் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட பேசி காரியத்தை சாதிச்சிருக்கணும். அவங்க அப்பாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கணும்.
அவனை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அவங்க அப்பா இந்த டிராமா போடுறாருங்க. இதுதாங்க என் சந்தேகம்.